Hi friends, my name is Sandil. Welcome to our channel English பேச ஆசையா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? In this class, I'm going to teach you an interesting topic in English. ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து நல்லா கவனிக்கணும். கவனிச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் எப்போவுமே சொல்கிறது தான், if you want to become more fluent in English, you need practice. ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னா நம்ம பேசணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நான் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நல்லா கவனிங்க. இது வந்து ஒரு லாங்குவேஜ் தான். இது வந்து எந்த ஒரு பாடமும் கிடையாது. யூ ஆர் நாட் கோயிங் டு ரைட் தி எக்ஸாம். நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிறது கிடையாது. ஜஸ்ட் யூ ஹாவ் டு லிசன் டு திஸ் கிளாஸ் கேர்ஃபுல்லி அண்ட் தென் ஜஸ்ட் யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். யூ நீட் மோர் ப்ராக்டிஸ். நீங்கள் வந்து ஃப்ளூவெண்ட்டாக பேசணும் அப்படின்னு ஆசை இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு தீர்வு வந்து ப்ராக்டிஸ் மட்டும்தான். அதை மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு இன்னும் குழப்பக்கூடிய ஒரு 2 வார்த்தைகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது என்னென்ன வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வாஸ், இன்னொன்று ஹேட். நிறைய பேருக்கு இந்த 2 வார்த்தைகளை பயன்படுத்துறதுல நிறைய குழப்பங்கள் இருக்கும். இந்த வாஸ் அண்ட் ஹேட் இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஸ்ட், ஒரு இறந்த காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். வாஸ் அண்ட் ஹேட் அப்படிங்கக்கூடிய வார்த்தைகள் ரெண்டுமே வந்து பாஸ்ட்டை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள். பட் எங்கெங்க அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ்லாம் இருக்கு. அதை நான் ரூல்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறது கிடையாது, நீங்க புரிஞ்சு கத்துக்க போறீங்க. ஓகேவா? இந்த ரெண்டுத்துக்குமே வந்து இங்கிலீஷ்ல ஒரு அழகான ஒரு பேர் இருக்கு. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சிலரி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிலரி வேர்ப்ஸ் அப்படின்னா துணை வினைச்சொல். இதுக்கு வந்து தனிப்பட்டு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. அர்த்தம் கிடையாது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஈட் அப்படின்னா சாப்பிட்றது, குக் அப்படின்னா சமைக்கிறது, பைனா வாங்குறது, ஓகே, ரைட்னா எழுதுறது. இந்த மாதிரி வந்து இங்கிலீஷ்ல ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அர்த்தம் இருக்கும். பட் இந்த 2 வார்த்தைகள் நம்ம சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல நம்ம வந்து பயன்படுத்தணும். பட் இட் டசன்ட் ஹாவ் த எக்ஸாக்ட் மீனிங். பட் ஒன் திங் யூ ஹாவ் டு ரிமெம்பர், இந்த 2 வார்த்தைகளுமே வந்து பாஸ்ட குறிக்கக்கூடிய வார்த்தைகள். ஓகேவா? இப்போ வாஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஹேட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, with examples-ஓட பார்க்க போறோம். Remember that at the end of the video, you will have the test. If you want to score good marks in that test, you should listen to this class carefully. Let's start. முதல்ல நம்ம கத்துக்க போற வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, was அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க நம்ம ரெகுலரா நம்ம சேனல் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியும். was அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். 2 இடங்கள்ல நம்மளால பயன்படுத்த முடியும். ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பி வெர்ப். ஸோ வாஸ் அப்படிங்கிறது வந்து பாஸ்ட்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய பி வெர்ப். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சந்தோஷமாக இருந்தேன். பி வெர்ப் அப்படின்னா என்னது? நம்ம இருக்கக்கூடிய அந்த நிலைமையை பத்தி சொல்றது. நம்ம எப்படி இருக்கோம், நம்ம என்னவா இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா ஐ எம் ஹாப்பி. ஆம் அப்படிங்கிறது பிரசன்ட்டை குறிக்கக்கூடிய ஒரு பி வெர்ப். வாஸ் அப்படின்னா இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். இருந்தேன், இருந்தான், அந்த மாதிரி அர்த்தம். இருந்தார்கள். ஓகே, ஸோ பி வெர்ப்ல நம்ம வந்து வாஸ் பயன்படுத்துவோம். இருந்தேன், இருந்தான், இருந்தால், இருந்தார்கள், இருந்தோம், இந்த மாதிரி சொல்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சந்தோஷமாக இருந்தேன். ஐ வாஸ் ஹாப்பி. நான் வீட்டில் இருந்தேன். ஐ வாஸ் அட் ஹோம். அவங்க என் கூட இருந்தாங்க. they were with me. ஓகே, இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம். ஓகேவா? ஸோ வாஸ் அப்படிங்கிறது பி வெர்ப்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுவும் பாஸ்ட்ல சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப சிம்பிள். முதல்ல வந்து சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் இந்த வாஸ் அப்படிங்கக்கூடிய இந்த பி வெர்ப், அதுக்கப்புறமா வந்து சில வார்த்தைகள் வந்து வேர்பை தவிர எந்த வார்த்தைனாலும் வரலாம். ஓகேவா? லைக் அட்ஜெக்டிவ், ஓகே, அட்வர்ப், அந்த மாதிரி எதுனாலும் வரலாம். That's it. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் சந்தோஷமாக இருந்தேன். இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நான் சந்தோஷமாக இருந்தேன். ஸோ இருந்தேன் அப்படிங்கிறது பாஸ்ட குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனா நான் இப்ப எப்படி இருக்கேன்? ஹாப்பியா இருக்கனா, சேடா இருக்கனா? ஐ டோன்ட் worry about that.
இது வந்து பாஸ்ட்டை பத்தி பேசுறோம். நான் சந்தோஷமா இருந்தேன், நான் நேற்று சந்தோஷமா இருந்தேன் பிகாஸ் ஐ மெட் மை ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணேன், அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுதான். ஸோ நான் சந்தோஷமாக இருந்தேன், அதை எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து நான், எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் அந்த சப்ஜெக்டை முதல்ல போட்டுருங்க. நெக்ஸ்ட் இருந்தேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம வாஸ் யூஸ் பண்றோம். அடுத்து வந்து அட்ஜெக்டிவ், வேர்பை தவிர எதுனாலும் வரலாம். ஓகேவா? ஸோ அப்ப என்ன வரும்? நான் சந்தோஷமாக இருந்தேன், சந்தோஷம் அப்படிங்கிறதுக்கு ஹாப்பி. ஐ வாஸ் ஹாப்பி, நான் சந்தோஷமாக இருந்தேன். ஐ வாஸ் ஹாப்பி எஸ்டர்டே, நான் நேற்று சந்தோஷமா இருந்தேன். ஓகே, அந்த மாதிரி நீங்க சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ஒன்னே ஒன்று நான் சொல்ல விரும்புறேன். ஆக்சுவலா இப்போ இந்த இடத்துல நம்ம அட்ஜெக்டிவ் வரும் அப்படின்னு பார்த்தோம். அது அட்ஜெக்டிவா இருக்கலாம் அல்லது நவுனா இருக்கலாம். பட் மோஸ்டா நம்ம வந்து அட்வர்ப் நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு பேர் இருக்கு, என்னன்னா காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறதோட மீனிங் என்ன அப்படின்னா, இட் கம்ப்ளீட்ஸ் த சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸை வந்து முழுமையாக்குறதோட வேலை தான் வந்து காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் கேன் பி அ நவுன் ஆர் காம்ப்ளிமெண்ட் கேன் பி அன் அட்ஜெக்டிவ். காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு நவுனா இருக்கலாம், அது அட்ஜெக்டிவா இருக்கலாம். ஸோ இட் இஸ் யூஸ் டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ். ஓகே, இட் கம்ப்ளீட்ஸ் த சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸை முழுமையடைய வைக்கிறதுக்கு பேர் தான் காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? இங்க பாருங்க, நான் சந்தோஷமாக இருந்தேன் இருக்கு. இந்த இடத்துல இந்த ஹாப்பி அப்படிங்கிற வேர்டுக்கு பேரு தான் வந்து காம்ப்ளிமெண்ட். இன்னும் அதை எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா அது ஒரு அட்ஜெக்டிவ். ஸோ காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது காமனான ஒரு நேம். இட் கேன் பி அ நவுன் ஆர் அட்ஜெக்டிவ். பட் இதோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் கம்ப்ளீட்ஸ் தட் பர்டிகுலர் சென்டென்ஸ். இங்க பாருங்க, ஐ வாஸ் அப்படின்னு சொன்னா ஏதாவது முழுமையடைதா? நான் இருந்தேன், இது இந்த வாக்கியம் வந்து முழுமையடையவே இல்லை. நான் எப்படி இருந்தேன்? ஐ வாஸ் ஹாப்பி. ஸோ ஹாப்பி அப்படிங்கிற வார்த்தை வந்து இட் கம்ப்ளீட்ஸ் திஸ் சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸை வந்து முழுமையடைய செய்கிறது. அதனாலதான் அதுக்கு பேரு காம்ப்ளிமெண்ட். ஸோ ஹாப்பி அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். இதே இது இன்னொரு எக்ஸாம்பிள். அவன் டாக்டராக இருந்தான், அவன் மருத்துவராக இருந்தான். எப்படி சொல்லுவீங்க? அவன் மருத்துவராக இருந்தான். வெரி சிம்பிள். அவன் மருத்துவராக இருந்தான் எப்படி சொல்லுவீங்க? சோ அவன் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல என்னது? he. நெக்ஸ்ட் was. he was, அவன் இருந்தான். இட் டசன்ட் கம்ப்ளீட் தி சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ் வந்து முழுமையடைய வைக்கல. அவன் என்னவா இருந்தான்? டாக்டரா இருந்தான். மருத்துவர் அப்படிங்கிறது ஒரு பர்சனை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஸோ இட் இஸ் அ நவுன். ஓகே, ஸோ ஹி வாஸ் அ டாக்டர். ஹி வாஸ் அ டாக்டர், அவன் மருத்துவராக இருந்தான். ஸோ அ டாக்டர் இஸ் அ நவுன் அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ காம்ப்ளிமெண்ட் பிகாஸ் இட் கம்ப்ளீட்ஸ் திஸ் சென்டென்ஸ். ஓகேவா? அவ்வளவுதான். இன்னொரு வார்த்தை நீங்க என்கிட்ட வந்து நீங்க கேட்டிருக்கணும், நான் நிறைய டைம் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ வாஸ் அப்படிங்கிறது வந்து சிங்குலருக்கு மட்டும்தான் உங்களால வந்து யூஸ் பண்ண முடியும். உங்களால வந்து ப்ளூரலுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான், அவன், அவள், அது, அப்புறம் வந்து பெயர்கள் செந்தில், சீதா, இந்த மாதிரியான சிங்குலருக்கு தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர யூ கேன் நாட் யூஸ் இட் வித் ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ். உங்களால ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ் கூட நீங்க வந்து யூஸ் பண்ண முடியாது. அதனால நோட் பண்ணிக்கோங்க. ஐ, he, she, it, அதுக்கப்புறம் நம்மளோட பேர் நேம். ஸோ இந்த மாதிரி சிங்குலர் கூட மட்டும்தான் உங்களால யூஸ் பண்ண முடியும். யூ கேன் நாட் யூஸ் இட் வித் ப்ளூரல் நவுன்ஸ். அதுக்கு நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம்? வேர் அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம். பட் நான் அதை பத்தி இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறது கிடையாது. ஓகேவா? ஸோ ஐ மீன் அது நீங்க தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிள் தான். இதை தவிர மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்குலாம் நீங்க வந்து வேர் யூஸ் பண்ணணும். ஓகே, இதை தவிர மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா வேர் யூஸ் பண்ணணும். மற்ற என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு நமக்கு? யூ, வி, தே. ஓகே, யூ, வி, தே, அதுக்கப்புறம் ப்ளூரல். இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்க வேர் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஏன்னா வாஸ் வந்து சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம், அதோட ப்ளூரல் வந்துச்சு அப்படின்னா நம்ம வேர் யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஆக்சிலரி வெர்ப் அல்லது பி வெர்ப். ஓகேவா? இதுக்கு ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ் வந்துச்சுன்னா நீங்க யூஸ் பண்றதுக்கு. இங்க பாருங்க, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். அவர்கள் சோர்வாக இருந்தார்கள். இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? அவர்கள் சோர்வாக இருந்தார்கள். அவங்க ரொம்ப டயர்டா இருந்தாங்க. ஸோ அவர்கள் அப்படிங்கிறது, ஸோ இது வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்களை குறிக்குது. ஸோ அதனால வந்து இது வந்து ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட் இல்லையா? ஸோ இது இங்கிலீஷ்ல என்னது? தே. ஸோ இந்த மாதிரி ப்ளூரல் வந்துச்சு அப்படின்னா நம்ம வேர் யூஸ் பண்ணணும். ரைட்? அப்ப எப்படி சொல்லுவீங்க?
they were. சென்டென்ஸ் முழுமையடையுதா? they were. no. இட் நீட்ஸ் காம்ப்ளிமெண்ட். இதுக்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் தேவை. அது என்னது? சோர்வாகிறதுக்கு என்ன, ஐ மீன் சோர்வா இருக்கிறதுக்கு என்னது? டயர்ட். they were tired. அவங்க சோர்வா இருந்தாங்க. ஸோ டயர்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ். இட் கம்ப்ளீட்ஸ் த சென்டென்ஸ். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் காம்ப்ளிமெண்ட். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட், அட்ஜெக்டிவ், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து இங்கிலீஷ்ல அதுக்குன்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அதை வச்சு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. பட் அதை நம்ம புரிஞ்சுதான் கத்துக்கணும். அந்த வார்த்தை என்ன, அதோட பர்பஸ் என்ன, அது இல்லைன்னா அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க யோசிச்சு தான் கத்துக்கணும். ஓகேவா? சிம்பிளா இருக்கா? இங்க பாருங்க. ஐ வாஸ் ஹாப்பி, ஹி வாஸ் அ டாக்டர். இந்த வேற இங்க யூஸ் பண்ணுவீங்க, ப்ளூரல் வந்தா நம்ம யூஸ் பண்ணணும். ப்ளூரல்னா என்னது? நாங்கள், நீங்கள், அவர்கள், இந்த மாதிரி என்னுடைய பெற்றோர்கள், இந்த மாதிரிலாம் வந்து சொல்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணணும். ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ல இருந்தாங்க. இது எப்படி சொல்லுவீங்க? என்னுடைய நண்பர்கள் பள்ளியில் இருந்தார்கள், ஸ்கூல்ல இருந்தாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ப்ளூரல் தான், நிறைய பேர் குறிக்குது. நண்பர்கள் அப்படின்னா நிறைய பேரை குறிக்குது. அது எப்படி சொல்லுவீங்க? மை ஃப்ரெண்ட்ஸ், ப்ளூரல் வந்ததுனால வேர் யூஸ் பண்றோம். மை ஃப்ரெண்ட்ஸ் வேர் அட் ஸ்கூல், பள்ளியில் இருந்தார்கள். தட்ஸ் இட். ஸோ ஸ்கூல் இஸ் அ பிளேஸ். அது வந்து ஒரு இடம், அது ஒரு நவுன் தான். ஓகேவா? ஸோ பி வெர்ப்னா வந்து சப்ஜெக்ட் வரும். பாஸ்ட்டுக்கு வந்து ரெண்டு பி வெர்ப்ஸ் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஒன்னு வந்து வாஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் வேர். இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கிற டாபிக் வாஸ் தான் பார்க்குறோம். பட் நீங்க மற்ற சப்ஜெக்ட்டுக்கு என்ன வரும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால நான் வந்து வேர் வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்ன வரலாம்? பி வெர்ப்ஸ்ல வந்து காம்ப்ளிமெண்ட் வரும். காம்ப்ளிமெண்ட் என்னவா இருக்கலாம்? ஒன்னு நவுனா இருக்கலாம் அல்லது அட்ஜெக்டிவா இருக்கலாம். நவுன் அப்படிங்கிறது இட் கேன் பி a person, place, thing or animal. ஓகே. ஸோ அதே இது அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது வந்து இட் டிஸ்கிரைப்ஸ் அபவுட் த சப்ஜெக்ட். அது வந்து ஒரு சப்ஜெக்டை பத்தி டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. நான் சந்தோஷமாக இருந்தேன், ஐ வாஸ் ஹாப்பி. யார் சந்தோஷமா இருந்தா? நான். அப்ப என்னை பத்தி அதை டிஸ்கிரைப் பண்ணுது, நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கறத சொல்லுது. ஈஸியா இருக்கா? ஓகே. இன்னொரு இடத்துல நம்ம வந்து வாஸ் யூஸ் பண்ணுவோம். அது எங்க அப்படிங்கறத பார்க்கலாம். நெக்ஸ்ட், இந்த வாஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்னா வந்து ஒரு செயல் பாஸ்ட்ல தொடர்ச்சியா நடந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன், நான் விளையாடி கொண்டிருந்தேன், அவன் தூங்கி கொண்டிருந்தான், அவள் வந்து கொண்டிருந்தாள், அவர்கள் சமைத்து கொண்டிருந்தார்கள். அப்போ பாஸ்ட்ல ஒரு விஷயம் தொடர்ச்சியா நடந்திருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அந்த இடத்துல நீங்க வந்து வாஸ் யூஸ் பண்ணணும். எப்படி நான் பி வெர்ப்ல சொன்னனோ அதே மாதிரி தான். ஓகேவா? இங்க பாருங்க, வாஸ் வந்து நமக்கு சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ்க்கு வரும், வேர் வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ்க்கு வரும். ஜஸ்ட் யூ ஹாவ் டு கோ த்ரூ இட். ஸோ நான், அவன், அவள், அது அல்லது நேம் சிங்குலர் வந்துச்சு அப்படின்னா நம்ம வாஸ் யூஸ் பண்ணுவோம். யூ, நீ அல்லது நீங்கள், நாங்கள், அவர்கள், அப்புறம் ப்ளூரல் வந்துச்சுன்னா நம்ம வேர் யூஸ் பண்ணுவோம். இதே லாஜிக் தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வரும். இந்த சப்ஜெக்டை பொறுத்து வாஸா இல்ல வேரான்னு சொல்லிட்டு நீங்க டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி வரும். ஓகே. ஸோ வேர்ப் அப்படின்னு என்னது? நம்ம செய்யக்கூடிய செயல், அதோட கண்டிப்பா ஐஎன்ஜி சேர்த்திருக்கணும் வாஸ் வரும்போது அல்லது வேர் வரும்போது. அதுக்கப்புறம் வரக்கூடிய வேர்போட ஐஎன்ஜி சேர்த்திருக்கணும். ஐஎன்ஜி சேர்க்காம ஒரு வேர்ப் வரவே வராது. ஓகேவா? சிம்பிளா இருக்கா? ரைட். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன், அதை எப்படி சொல்லுவீங்க? நான் நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். இந்த கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் அந்த கொண்டுங்கிற வார்த்தையெல்லாம் வரும். இருந்தேன் அப்படின்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நான் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். கமெண்ட்ல சொல்லுங்க. டோன்ட் பி குவைட். ஸோ வாட் இஸ் ஆன்சர்? ஸோ ஐ, நான் அப்படின்னா சப்ஜெக்ட் ஐ. ஸோ ஐ வந்து தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவீங்க? வாஸ். ஐ வாஸ். வேர்ப் என்னது? சாப்பிட்றதுக்கு இங்கிலீஷ்ல ஈட், அதோட ஐஎன்ஜி சேர்க்கணும். தட்ஸ் இட். ஐ வாஸ் ஈட்டிங், நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இதோட நீங்க எக்ஸ்ட்ரா நிறைய வார்த்தைகளை சேர்த்து புதுசு புதுசா வந்து யூ கேன் மேக் மெனி சென்டென்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தேன், ஐ வாஸ் ஈட்டிங் பிரியாணி. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டுட்டு இருந்தேன், ஐ வாஸ் ஈட்டிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருந்தேன், ஐ வாஸ் ஈட்டிங் அட் த ரெஸ்டாரண்ட். ஓகே. நான் வந்து வீட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தேன், ஐ வாஸ் ஈட்டிங் அட் ஹோம். இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ் நீங்களாவே உருவாக்கலாம். பட் யூ ஹாவ் டு ரிமெம்பர் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஃபார் யூசிங் வாஸ் அண்ட் வேர்.
ஓகே, இதே இது இந்த ஐக்கு பதிலா நான் சப்ஜெக்டை மாத்துறேன். நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருந்தோம். இப்ப நான் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த நான்கு பதிலா நாங்கள் அப்படின்னு இருக்கு. அப்ப எப்படி சொல்லுவீங்க? நாங்கள் அப்படிங்கிறது ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட். ஸோ அதுக்கு இங்கிலீஷ்ல வி வந்தா என்ன போடுவீங்க? வேர் போடுவீங்க, அவ்வளவுதான். ஸோ இந்த வாஸ்க்கு பதிலா வேர் வரும். வி வேர் ஈட்டிங். ஸோ இங்கிலீஷ்ல நிறைய பேருக்கு நமக்கு ரொம்ப சிரமமா இருக்கிறது வந்து இந்த ஸ்ட்ரக்சர்லாம் ஞாபகம் வைக்கிறது தான். இந்த சப்ஜெக்ட்ஸ் தான் என்னென்ன வரும் அப்படிங்கிறத வந்து குழப்பறது தான். பட் குழப்பாம ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? இங்க பாருங்க, சிங்குலர்னா வாஸ், ப்ளூரல்னா வேர். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். கமெண்ட்ல சொல்லுங்க, இதுக்கு எப்படி சொல்லுவீங்க? அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அவங்க விளையாடி கொண்டிருந்தாங்க, ஆனா இப்போ இல்ல. ஓகேவா? ஸோ பாஸ்ட்ல கண்டினியூஸா நடந்த ஒரு ஆக்ஷன். அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். ஸோ அவர்கள் அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? தே. ரைட்? தே. ஸோ ப்ளூரல் வந்திருக்கு. ஸோ நம்ம வேர் யூஸ் பண்ணுவோம். தே வேர். விளையாடுறதா இங்க verb. அந்த பிளே அதோட என்ன சேர்க்கணும்? ஐஎன்ஜி. தே வேர் பிளேயிங். அவங்க வெளியே விளையாடிட்டு இருந்தாங்க. தே வேர் பிளேயிங் அவுட் சைட். அவங்க என் கூட விளையாடிட்டு இருந்தாங்க. தே வேர் பிளேயிங் வித் மீ. ஓகே, அவங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. தே வேர் பிளேயிங் கிரிக்கெட். அவங்க டென்னிஸ் விளையாடிட்டு இருந்தாங்க. தே வேர் பிளேயிங் டென்னிஸ். இந்த மாதிரி நீங்க சொல்லிட்டே போகலாம். ஓகே, ரைட். இதை நம்ம வந்து சப்ஜெக்டை மாத்தலாம். அவன் விளையாடி கொண்டிருந்தான். அதை எப்படி சொல்லுவீங்க? அவன் விளையாடி கொண்டிருந்தான். அவன் அப்படிங்கிறது ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட். ஓகே, ஸோ அவன் அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஹீ. ஸோ நம்ம வாஸ் யூஸ் பண்ணுவோம். ஹீ வாஸ் பிளேயிங். தட்ஸ் இட். அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? ஸோ வாஸ் அல்லது வேர். இந்த வாஸ் கத்துக்கும் போது வேற வழியே இல்லை, நீங்க வந்து வேர் கத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா வந்து ஒரு சில சப்ஜெக்ட்க்கு வாஸ் வருது, ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்க்கு வேர் வருது இல்லையா? ஸோ கண்டிப்பா நீங்க கத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஸோ வாஸ் அப்படிங்கிறது நம்ம எந்தெந்த இடத்துல பயன்படுத்துவோம்? பி வேர்ப்ல யூஸ் பண்ணுவோம். பி வேர்ப்ல நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த வாஸ் அல்லது வேர்க்கு அப்புறமா வரக்கூடிய வார்த்தை இட் ஷுட் பி தி காம்ப்ளிமெண்ட். அந்த காம்ப்ளிமெண்ட் வந்து என்னவா இருக்கலாம்? நவுனா இருக்கலாம் ஆர் அட்ஜெக்டிவா இருக்கலாம். ஓகே, அதே மாதிரி இன்னொரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். அது எங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஓகே, அங்க வந்து வாஸ் அல்லது வேர்க்கு அப்புறமா வந்து verb வரலாம். பட் இட் ஷுட் பி த ஜெரண்ட் ஃபார்ம். ஓகே, ஜெரண்ட் ஃபார்ம்னா ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருக்கணும். தட்ஸ் இட். சிம்பிளா இருக்கா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு டீச் யூ how to use and where to use the word had. Next I am going to teach you the auxiliary verb had. ஓகே, ஸோ ஹேட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டானது. ஓகேவா? ஹேட் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஸோ ஹேட் அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம வந்து பாஸ்ட்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஸோ பாஸ்ட் அப்படின்னா வந்து இறந்த காலத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஓகே, ஸோ அது எங்கெங்கெல்லாம் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் பைக் வச்சிருந்தேன், என்கிட்ட பைக் இருந்தது. ஓகே, எனக்கு மீட்டிங் இருந்தது, அவனுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. ஓகே, ஸோ அவனுக்கு வந்து காய்ச்சல் இருந்தது, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் பாத்தீங்களா? இருந்தது, ஒரு விஷயம் வந்து நம்ம கிட்ட இருந்தது ஆனா இப்போ இல்ல. ஓகே, இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? அதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ பி வேர்புக்கும் இதுக்கும் நமக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ பி வேர்ப் வந்து நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கறத சொல்றது வந்து பி வேர்ப். வாட் இஸ் அ ஸ்டேட்? ஓகே, நம்மளோட ஸ்டேட் என்ன அப்படிங்கறத டிஸ்கிரைப் பண்றது பி வேர்ப். இந்த ஹேட் அப்படிங்கிறது நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட என்ன இருந்தது, ஓகே, அப்படி சொல்றதுக்கு நம்ம ஹேட் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட பைக் இருந்தது, அவங்ககிட்ட கார் இருந்தது, அவங்ககிட்ட ஒரு டாக் இருந்தது, அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த ஹேட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணலாம். அதுவும் எங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்து சொல்றேன். ஓகேவா? இங்க பாருங்க, இதோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப சிம்பிள். ஏன்னா எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் ஹேட் தான். அதனால வந்து இது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் ஜஸ்ட் யூ ஹாவ் டு யூஸ் தி வேர்ட் ஹேட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹேடுக்கு அப்புறமா வரக்கூடியது அதே மாதிரி தான். ஐ மீன் ஒரு நவுனா இருக்கலாம், லைக் அந்த கார், பைக் அந்த மாதிரிலாம் இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நவுனா தான் இருக்கும். அதுக்கப்புறமா வரக்கூடியது அதாவது காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு கூட சொல்லிடலாம். ரைட்? ஸோ முக்காவாசி வந்து ஒரு நவுன் தான் வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நவுன் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த நவுன் அப்படின்னு சொல்றதை விட நம்ம வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட்னு சொன்னா நல்லா இருக்கும். ரைட்? ஸோ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து கார், பைக், ப்ராப்ளம், அந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம்.
சப்ஜெக்ட், ஹேட், அதுக்கப்புறம் வந்து ஆப்ஜெக்ட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வேற எங்க வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், என்னிடம் பைக் இருந்தது. என்னிடம் பைக் இருந்தது, அல்லது நான் வந்து பைக் வச்சிருந்தேன், அந்த மாதிரி கூட சொல்லலாம். பேச்சு வழக்கில் எப்படினாலும் வரலாம். அதுக்காக இங்கிலீஷ்ல வந்து அந்த ஒரே சென்டென்ஸா வரும். பேச்சு வழக்கில் அது வந்து மாறுபடும். நான் பைக் வச்சிருந்தேன், என்கிட்ட பைக் இருந்தது, ஓகே, அந்த மாதிரி எப்படினாலும் சொல்லிக்கலாம். இதுக்கு எப்படி சொல்லுவீங்க? என்னிடம் பைக் இருந்தது. இருந்தது அப்படின்னாலே பாஸ்ட் தான் இல்லையா? ஸோ என்னிடம் இருந்தது, ஐ ஹேட். ஐ ஹாவ்னா இப்போ என்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஐ ஹாவ் அ பைக் அப்படின்னா என்கிட்ட பைக் இருக்குன்னு அர்த்தம். பட் இட் ரெப்ரசன்ட்ஸ் த பாஸ்ட். ஸோ ஐ ஹேட், ஆப்ஜெக்ட் என்னது? பைக், அ பைக். ஸோ இதெல்லாம் பத்தி நீங்க குழப்பிக்காதீங்க. இந்த இடத்துல ஆப்ஜெக்ட்னா எழுதி போட்டா ஐயோ ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஓகேவா? ஸோ நம்ம கிட்ட என்ன இருந்ததோ அதை பத்தி சொல்றதுதான். அதாவது ஹூ ரிசீவ்ஸ் அன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த அளவுக்கு டீப்பாலாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதாவது ஹேடுக்கு அப்புறமா வந்து நம்ம கிட்ட என்ன இருந்ததோ அதை சொல்றதுதான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அதை எப்படி சொல்லுவீங்க? ஆனா இப்போ இல்ல, பாஸ்ட்ல இருந்தது. ஸோ எங்களுக்கு அப்படின்னா நாங்கள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு இங்கிலீஷ்ல we had. எந்த சப்ஜெக்ட், ஐ மீன் சிங்குலர், ப்ளூரல் எது வந்தாலும் had தான் வரும். ஓகேவா? ஸோ we had a problem. We had a problem. எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவனிடம் கார் இருந்தது. அல்லது அவன் கார் வச்சிருந்தான். அவனிடம் கார் இருந்தது. அது எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அவன்கிட்ட கார் இருந்தது. அவனிடம் he had, அவனிடம் இருந்தது என்னது? ஒரு கார். he had a car. என்கிட்ட ஒரு பேனா இருந்தது. I had a pen. என்கிட்ட அவனோட புக் இருந்தது. I had his book. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் நீங்க தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய சென்டென்சஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ நான் வாஸ் பத்தி சொல்லி கொடுத்தேன். இப்போ ஹேட் பத்தி ஒரு பாதி சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? Did you get me? Do you understand? Good. So if you like this video, just like it. Right? Next, இதே மாதிரி இந்த had அப்படிங்கிற வார்த்தையை வேற எங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் எங்க யூஸ் பண்ணுவோம்? கமெண்ட்ல சொல்ல. நிறைய பேர் சொல்லிட்டீங்க. எங்க யூஸ் பண்ணுவோம்? டென்சஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ had அப்படிங்கிற வார்த்தை ஒரு டென்ஸ்ல வரும். எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். தமிழ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்திருந்தான். அவன் வந்தான் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அவன் வந்திருந்தான். நான் போயிருந்தேன். நாங்கள் தேர்வு எழுதி இருந்தோம். அந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, சப்ஜெக்ட் பிளஸ் ஹேட். இதுக்கப்புறமா வரக்கூடியது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்போட தேர்ட் ஃபார்ம் வரும். வாட் இஸ் த தேர்ட் ஃபார்ம்? இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஈட் அப்படின்னா சாப்பிட்றது. வாட் இஸ் த தேர்ட் ஃபார்ம் ஆஃப் ஈட்? ஈட், ஏட், ஈட்டன். வாட் இஸ் த தேர்ட் ஃபார்ம் ஆஃப் கம்? கம், கேம். கம் தான், கேம் சொல்லக்கூடாது. ஓகே, ஸோ கம், கேம், கம். பிளே, பிளேட், பிளேட். குக், குக்ட், குக்ட். பை, பாட், பாட். கட், கட், கட். புட், புட், புட். இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். Because we are learning what's that, regular and irregular verbs. I've uploaded the video, so if you don't watch that video, so you can go and watch it. ஓகே, அந்த ஃபார்ம்லாம் இருக்கும், வேர்ப் ஃபார்ம்ஸ் இருக்கும், நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பாருங்க. ஸோ பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப்ஸ் அதுக்கு வந்து நம்ம 3 ஃபார்ம்ஸுமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனால வந்து போய் பாருங்க. பார்க்கல அப்படின்னா இந்த கிளாஸ் கவனிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பாருங்க. ஓகே, ஸோ சப்ஜெக்ட் பிளஸ் ஹேட், அதுக்கப்புறம் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் யூஸ் பண்ணணும். தமிழ்ல எப்படி சென்டென்ஸ் வரும்? அவன் வந்திருந்தான். இதுவும் அதே மாதிரி தான். எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் ஹேட் தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு தனியா சிங்குலருக்கு தனியா, ப்ளூரலுக்கு தனியாலாம் கிடையாது. அது ஒரு நல்ல விஷயம். ஓகே, அவன் வந்திருந்தான். அவன் வந்திருந்தான். அவன் வந்திருந்தான். அதை எப்படி சொல்லுவீங்க? அவன் வந்திருந்தான். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னது? அவன். இங்கிலீஷ்ல he had. வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல கம்.
ஆனா நம்ம present form யூஸ் பண்ணக்கூடாது. We have to use the third form of verb, that is past participle. What is the third form? Come தான். So he had come. அவன் என்ன பார்க்கறதுக்காக வந்திருந்தான். He had come to meet me. Okay, so அவன் வீட்டுக்கு வந்திருந்தான். He had come home. Don't use the preposition before the word home. To யூஸ் பண்ணக்கூடாது. He had come to home அப்படின்னு சொல்லக்கூடாது. That is incorrect. Don't use the preposition to before the word home. He had come home. அவன் ஆஃபீஸ்க்கு வந்திருந்தான். He had come to the office. Okay, அவன் ஸ்கூலுக்கு வந்திருந்தான். He had come to school. அவனுக்கு பதிலா யாராலும் வச்சுக்கலாம். அவங்க வந்திருந்தாங்க. They had come. நாங்க வந்திருந்தோம். He had come. இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், நான் சென்னைக்கு போயிருந்தேன். நான் சென்னைக்கு போயிருந்தேன். இதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சென்னைக்கு போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் அப்படின்னா இங்கிலீஷ்ல என்னது? ஐ ஹேட். இங்க verb என்னது? போறது. போறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? go. What is the third form of go? Go, went, gone. I had gone to Chennai. That's it. I had gone to Chennai. நான் சென்னைக்கு போயிருந்தேன். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். What is the difference between simple past tense and past perfect tense? Okay, let me explain easily. So ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல வந்து ஒரு ஆக்ஷன் எப்போ நடந்தது அப்படிங்கிறத உங்களால மென்ஷன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து போன வாரம் சென்னைக்கு போனேன். ஐ வென்ட் டு சென்னை லாஸ்ட் வீக். இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஐ வென்ட் டு சென்னை லாஸ்ட் வீக். ஹியர் யூ கேன் நாட் மென்ஷன் த ஆக்ஷன். அந்த ஆக்ஷனை வந்து ஆக்ஷன் எப்போ நடந்தது, யூ கேனாட் மென்ஷன் த டைம் ஆஃப் த ஆக்ஷன். ஒரு அந்த ஆக்ஷனோட டைம் உங்களால வந்து மென்ஷன் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி சொல்ல முடியாது, ஐ ஹேட் கான் டு சென்னை லாஸ்ட் வீக். இப்படி சொன்னா தப்பு. ஓகேவா? அப்படி நம்மளால மென்ஷன் பண்ண முடியாது. நீங்க வந்து டைமை மென்ஷன் பண்ணணும், அந்த ஆக்ஷன் எப்போ நடந்ததுங்கிறத மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஊட்டிக்கு போறதுக்கு முன்னாடி நான் சென்னைக்கு போயிருந்தேன். ஒரு செயல் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் இதை பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதே இது ஒரு செயல் எப்போ நடந்தது அப்படிங்கிறத எக்ஸாக்டா அந்த டைமோட மென்ஷன் பண்றதுக்கு யூ ஹாவ் டு யூஸ் simple past tense. This is the basic difference between simple past tense and past perfect tense. Do you understand this? Good. Okay, கடைசியா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவன் வந்திருந்தான், நான் சென்னைக்கு போயிருந்தேன். நெக்ஸ்ட், நாங்கள் தேர்வு எழுதி இருந்தோம். நாங்கள் எக்ஸாம் எழுதி இருந்தோம். நாங்கள் தேர்வு எழுதி இருந்தோம். நாங்க எக்ஸாம் எழுதிருந்தோம். அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்கள் அப்படிங்கறது எங்க சப்ஜெக்ட், அதுக்கு இங்கிலீஷ்ல we. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் had தான். we had. எழுதுறதுக்கு இங்கிலீஷ்ல write. the third form என்னது? write, wrote, written. we had written. தேர்வு, டெஸ்ட்னு சொல்லலாம், எக்ஸாம் சொல்லலாம், எப்படினாலும் சொல்லிக்கோங்க. ஓகே, we had written the exam. நிறைய பேருக்கு இந்த குழப்பமும் இருக்கும். இந்த THE இந்த வார்த்தைய how should I pronounce, நான் எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிற குழப்பம் எல்லாருக்குமே இருக்கா இல்லையா? நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். நம்ம வீடியோ ரெகுலரா பார்த்துனே இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி சொல்லுவீங்க? தான் வாசிப்பீங்களா இல்ல தீன்னு வாசிப்பீங்களா? How will you pronounce this word? The exam or the exam? Which one is correct? The exam is the correct one. Let me explain why. இந்த E அப்படிங்கிறது என்னன்னா, it's a vowel. Vowel, A, E, I, O, U and sometimes Y. Vowel or vowel sound வந்திருந்தது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த THE வந்திருந்ததுன்னா you should pronounce this word as the exam. இதே இது இப்ப டெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், TEST டெஸ்ட்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க சொல்றீங்க we had written டெஸ்ட் இருக்கு, டெஸ்ட்டுக்கு முன்னாடி இந்த THங்கிற வார்த்தை இருக்கு. இதை எப்படி வாசிக்கணும் அப்படின்னா the testன்னு வாசிக்கணும். ஓகே, don't say the test, you have to say the test. ஏன்னா T அப்படிங்கிறது it's not a vowel, it's a consonant.
ரைட்? வவல் கிடையாது. அதனால அதுக்கு முன்னாடி இந்த டிஹெச்இ வந்திருந்தா எப்படி வாசிக்கணும்? தன்னு வாசிக்கணும். வாசிச்சு பழகலாமா? என் கூட சேர்ந்து வாசிங்க. We had written the exam. We had written the test. Don't say the test. Okay? புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவ்வளவுதாங்க. இதுதான் இந்த வாஸ்க்கும் ஹேடுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து வாஸ் எங்க யூஸ் பண்ணணும், ஹேட் எங்க யூஸ் பண்ணணும் ரொம்ப குழப்பிக்காதீங்க. ரொம்ப ஈஸியா தான் சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கிளாஸ் எப்படி இருந்தது அப்படிங்கறது மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். ஆர் யூ ரெடி ஃபார் த டெஸ்ட்? ஒரு சின்ன டெஸ்ட் தான். இங்க பாருங்க, நான் வீட்ல இருந்தேன், அவன் கார் வச்சிருந்தான். ஓகே, தட்ஸ் இட். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு 20 seconds டைம். Your time starts now. Time's up. Good job. Very good. Super answer பண்ணீங்க. Let me tell you the answer. செக் பண்ணிக்கோங்க. நான் வீட்டில் இருந்தேன். நான் எங்க இருந்தேன்? வீட்டில் இருந்தேன். எங்க, என்னவா இருந்தேன், எப்படி இருந்தேன், இதுக்கெல்லாம் நம்ம பி வெர்ப் யூஸ் பண்ணுவோம். ஸோ வாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இருந்தேன் பாஸ்ட் தான். ஸோ ஐ வாஸ் வீட்டில், அட் ஹோம். இந்த வீட்டில், பள்ளியில் அதுக்கெல்லாம் அட் சேர்த்துக்கோங்க. ஓகேவா? அட் ஹோம், அட் ஸ்கூல், அட் யூனிவர்சிட்டி, அட் காலேஜ், அட் ஆஃபீஸ், அந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், அவன் கார் வைத்திருந்தான். அது எப்படி சொல்லுவீங்க? அவன்கிட்ட கார் இருந்தது, அவனோட உடைமைகளை பத்தி சொல்றது. ஓகேவா? சோ எப்படி சொல்லலாம்? அவன் அப்படின்னா ஹி வாஸ் போட்டீங்கன்னா தப்பு. ஓகே, என்ன போடணும்? ஹி ஹேட் அ கார். அவன் கார் வச்சிருந்தான். தட்ஸ் இட். சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. உங்க மார்க்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அவுட் ஆஃப் 2 எவ்வளோ எடுத்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வாஸ் அண்ட் ஹேட் யூஸ் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. பட் ஒரு விஷயம், மனப்பாடம் பண்ணாதீங்க. எப்பவுமே மனப்பாடம் பண்ணி நீங்க வந்து எக்ஸாம்ல எழுதுற மாதிரி மனப்பாடம் பண்ணி மார்க் எடுத்து ஒரு யூஸ்மே கிடையாது. ஹியர் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ். யூ ஹாவ் டு ரிமெம்பர் த ஸ்ட்ரக்சர். தட்ஸ் இட். யூ ஹாவ் டு மேக் யுவர் ஓன் சென்டென்சஸ். ஓகே, இன் யுவர் ஓன் வே. உங்களோட வழியில நீங்க வந்து நீங்களாவே சென்டென்சஸ் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த வாஸ் அண்ட் ஹேட்ல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க். உங்களுக்கான ஹோம்ஒர்க் நான் உங்க கையிலே ஒப்படைச்சிட்டேன். என்ன பண்ணணும் அப்படின்னா, வாஸ் யூஸ் பண்ணி ஒரு 2 sentences நீங்களாவே எழுதுங்க. வாஸ் யூஸ் பண்ணி ஒரு 2 sentences அண்ட் தென் ஹேட் யூஸ் பண்ணி ஒரு 2 sentences எழுதி உங்களோட ஆன்சர்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது என்னவானாலும் இருக்கலாம். பட் இதுக்கு 2 sentences, ஹேடுக்கு 2 sentences மறக்காம எழுதி உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ் அண்ட் ஆல்சோ யுவர் ஃபீட்பேக். உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த கிளாஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா அவங்களுக்கும் உதவியா இருக்கும். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.